தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மகளிர் தினத்தையொட்டி மாரத்தான் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பாலியல் தொல்லையிலிருந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளுக்கே சென்று தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். ஈரோட்டில் பெண் காவலர்கள் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெண்கள் அனைவரும் காவலர் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கரூரில் மகளிருக்கான காவல் உதவி எண் 181 குறித்தும் காவலன் உதவி செயலி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெடுந்தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள், பெண் காவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவிகள் மகளிருக்கான காவல் உதவி எண் 181 வடிவிலும் மகளிர் தின லோகோ வடிவிலும் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட நுகர்வோர் நீதிபதி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு கரகாட்டம் ஆடியும் சிலம்பம் சுற்றியும் வரவேற்பளிக்கப்பட்டது. இதேபோல் சேலம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் மகளிர் தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக மாணவிகள் தன்னை அப்பா என்று அழைக்கும் போது அளவில்லாத மகிழ்ச்சி அடைவதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அந்த பாச உணர்வுதான் தனக்கு முக்கியம் என்று மகளிர் தின வாழ்த்து சொல்லி காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே, தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. அரசு பள்ளியில படிச்ச பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாச உணர்வு தான் முக்கியம். அன்பு சகோதரி அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களுக்கான பாதுகாப்பை வழங்க தவறிய திமுக ஆட்சியை 2026ஆம் ஆண்டு அகற்ற இந்த மகளிர் தினத்தில் உறுதி ஏற்போம் என்று தவேக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே, கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். உலக மகளிர் தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூரில் கருத்தரங்கு நடத்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மேடை அகற்றப்பட்டது. ஆட்சியர் அலுவலகம் எதிரே பொதுவெளியில் காவல்துறை அனுமதியின்றி போடப்பட்ட மேடை அகற்றப்பட்டது. வேலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்கினர். இதேபோல் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதியை எதிர்த்து திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரே தவேக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாமக்கல்லில் பாலியல் வன்கொடுமைகளை திமுக கட்டுப்படுத்த தவறியதாக பூங்கா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது மாணவிகள், சிறுமிகள், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தேரடியில் தெற்கு மாவட்ட தாவேக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பாதுகாப்பு என கூற முடியாது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேசினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தாவேகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள கால்ஸ் என்ற தனியார் மதுபான ஆலையில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினரின் சோதனை 35 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவடைந்தது. முன்னதாக ஆலையை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து வாகனங்களை வெளியேற விடாமல் சோதித்தனர். இதில் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு ரசீது இல்லாமல் மதுபானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. முறையற்ற பண பரிவர்த்தனை நடைபெற்றதற்கான ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பெண்கள் நமது சமூகத்தின் முதுகெலும்பை போன்றவர்கள் என்று மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பெண்களின் வலிமையும் குரலும் நம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று கூறியுள்ளார். பெண்கள் தடைகளை உடைத்து இலக்குகளை அடைய தான் எப்போதும் துணை நிற்கப் போவதாகவும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மகளிர் தின வாழ்த்துச் செய்திகளை கூறியுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் சுய உதவிக்குழு மூலமாக லட்சாதிபதியான பெண்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். நவ்சாரி என்ற இடத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 25,000 சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 2.5 லட்சம் பெண்களுக்கு 450 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். சுய உதவிக்குழு தொடங்கி விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறுதொழில் ஆகிய துறைகளில் ஏதேனும் ஒன்றில் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டும் பெண்களுக்கு ஆண்டுதோறும் லட்சாதிபதி பெண் என்ற கௌரவத்தை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் குஜராத்தில் லட்சாதிபதி பெண்களை பிரதமர் நரேந்திர மோடி கௌரவித்து உரையாடினார். பிரதமர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சிக்கு பெண்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரயில் பயணங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்குமே கூட பாதுகாப்பற்றவையாக மாறி வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது புனே ஹாதியா விரைவு ரயிலில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். மகாராஷ்டிரத்தின் புனேவிலிருந்து ஜார்க்கண்டின் ஹாதியா நோக்கி வேகமாக விரைந்து கொண்டிருந்த அந்த ரயிலில் பயணித்த சுரேஷ் மிஸ்ரா என்பவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஏதோ தன் உடல் மீது ஊறுவது போல தோன்றியதால் கண்முழித்து பார்த்த மிஸ்ரா அதிர்ந்தார். அவர் எதிரே இருந்த சக ஆண் பயணி மிஸ்ராவிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். கொடுமை என்னவென்றால் இதை எதிர்த்த மிஸ்ராவிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட அந்த நபருக்கு ஆதரவாக அவருடைய மனைவியும் சேர்ந்து கொண்டு பேசியுள்ளார். இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு அதிகாரியிடம் மிஸ்ரா புகார் அளித்ததற்கு அவர்கள் ஏற்க மறுத்துள்ளனர். ஆண் என்பதாலேயே இத்தகைய அவமானங்கள் இந்தியாவில் சகஜமாக பார்க்கப்படுகின்றன என்று எண்ணிய மிஸ்ரா இந்த விவகாரத்தை சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வந்தார். தன்னுடைய பாலினத்தைச் சேர்ந்தவரிடமே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறவரை தண்டிக்க சட்ட நடைமுறைகளில் போதுமான ஏற்பாடுகள் இல்லையா என்ற கேள்வியையும் சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் எழுப்பியிருக்கிறது. தங்க கடத்தலில் கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்கள் முன்னிலை வகிக்கின்றன. மத்திய அரசின் தரவுகளின்படி 2021 முதல் 2023 அக்டோபர் வரையிலான 3 ஆண்டுகளில் மட்டும் கேரளாவில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 1885 கிலோ தங்கமும், மகாராஷ்டிராவிலிருந்து 1652 கிலோ தங்கமும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் நாட்டில் ஒட்டுமொத்த அளவில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தில் இந்த இரு மாநிலங்களின் பங்கு மட்டும் 50% ஆகும். ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவைகளுக்கு எதிராக மற்றொரு தென் மாநில முதலமைச்சரும் குரல் கொடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
டெல்லியில் ஆங்கில ஊடகம் நடத்திய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பேசிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, பாஜகவிற்கு தெற்கிலிருந்து போதிய பிரதிநிதித்துவம் இல்லாததால் தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களை பழிவாங்க முயற்சிப்பதாக விமர்சித்துள்ளார். பாஜக அரசின் இந்நடவடிக்கையின் மூலம் வடமாநிலங்களே அதிக பயன்பெறும் என கூறியுள்ள ரேவந்த் ரெட்டி, இந்த விவகாரத்தில் மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மறுவரையறையை பொறுத்த வகையில் விகிதாச்சார அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் தென் மாநிலங்களின் மக்கள் தொகை வளர்ச்சி என்ன என்பதை பார்க்க முடியும் என தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பு குறித்து பேசிய ரேவந்த் ரெட்டி, ஹிந்தி தேசிய மொழி அல்ல என்றும், பின்னர் ஏன் பிரதமர் மோடி ஹிந்தி மொழிக்காக இவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கிறார் எனவும் கேள்வி எழுப்பினார். நாட்டில் 2வது அதிக மக்கள் பேசும் மொழியாக தெலுங்கு இருக்கும் சூழலில் தங்கள் மீது ஹிந்தியை திணிக்க வேண்டாம் எனவும் அவர் கூறினார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், கர்நாடகா முதல்வர் சித்தராமையா ஆகியோரை தொடர்ந்து தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் தற்போது மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசியிருப்பது தென் மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வழிவகுக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தவம் இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல என்று அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மகளிர் நலம் காக்க மாற்றம் வேண்டும் என்ற ஹேஷ்டேக்குடன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதாக சாடினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும், அப்போது பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ், கூட்டணி குறித்து 6 மாதங்கள் கழித்தே பேசப்படும் என கூறினார். எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? தவறா நீங்க வந்து ஓட்டு கொடுத்து வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்திட்டேன். பத்திரிகையில் ஊடகம் வந்துட்டு அந்த செய்தி. பாம்பன் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து அப்பகுதி விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த புதன்கிழமை மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை சிறை காவல் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. நாளை அதிகாலை முதல் மாலை வரை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்திருக்கிறது. கடற்கரை எழும்பூர் இடையிலான 4வது புதிய ரயில் பாதையின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற இருப்பதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. அதிகாலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை 11 மணி நேரத்திற்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் எனவும், அதன் பிறகு வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்திருக்கிறது. அதன்படி கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே காலை 5:15 மணி முதல் இருமார்க்கமாகவும் 23 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல தாம்பரம் செங்கல்பட்டு இடையே காலை 5:50 மணி முதல் 22 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருமால்பூர் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரத்திற்கு காலை 4 மணி முதல் 24 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் கூறியுள்ளது. நீலகிரி அருகே தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் அவை கால்நடைகளுக்கு உணவாக்கப்பட்டு வருகிறது. மசனகுடி பகுதியில் தக்காளி நல்ல விளைச்சலை கண்டுள்ளது. இருப்பினும் 1 கிலோ தக்காளிக்கு 8 ரூபாய்க்கும் குறைவாகவே விலை கிடைக்கிறது. மேலும் கூடலூரில் காய்கறி சந்தைகள் இல்லாததால் தக்காளியை ஊட்டிக்கு அனுப்ப வேண்டியுள்ளது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் விளைந்த தக்காளிகளை கால்நடைகளுக்கு உணவாக்கி வருகின்றனர். இந்தியா தனக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை தவிர்த்துவிட்டு தங்களிடமிருந்து வாங்க வேண்டும் என அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் கூறியுள்ளார்.
இந்தியா டுடே தொலைக்காட்சி நடத்திய கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், இந்தியா தனக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்து பல ஆண்டுகளாக வாங்கி வருவதாகவும் அதற்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ரஷ்யாவிற்கு மாற்றாக அதிநவீன ஆயுதங்களை தர அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் ஹோவர்ட் லுட்னிக் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா தீவிரமாக செயல்படுவது அமெரிக்காவுடனான உறவுகளில் உரசல் ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். டாலருக்கு மாற்றான பணத்தை உருவாக்க பிரிக்ஸ் நாடுகள் முனைந்திருப்பது இந்திய அமெரிக்க உறவை பலவீனப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் ஹோவர்ட் லுட்னிக் குறிப்பிட்டார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவில் வரிகளை குறைக்க வேண்டும் என்பதைத்தான் லுட்னிக் இவ்வாறு குறிப்பிட்டதாக தெரிகிறது. இந்தியாவில் வேலைவாய்ப்பு கட்டமைப்பில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசின் புள்ளிவிவரம் குறிப்பிடுகிறது. ஊழியர்கள் படையில் பெண்களின் பங்கு 2017-18 ஆண்டில் 23.3% இருந்தது. 2023-24 நிதியாண்டில் இது 41.7% உயர்ந்துள்ளது. அதே சமயம் வேலைவாய்ப்பில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்த போதிலும் ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மிக குறைவாகவே உள்ளது. ஆண்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டால் அதே வேலைக்கு பெண்களுக்கு 18,000 என்ற அளவிலேயே ஊதியம் வழங்கப்படுவதாக புள்ளிவிவரங்கள் குறிப்பிடுகின்றன. அதேபோல தலைமைத்துவ பொறுப்பில் பெண்களுக்கான இடம் குறைவாக இருப்பதாகவும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன.